நடந்து முடிஞ்ச 5 கட்ட தேர்தலை நினைச்சு பாக்குறப்ப வெடிச்சது பாஜகவோட பஞ்சு மட்டும் இல்லையா, அவங்களோட குட்டி நெஞ்சு தாடா. என்னதான் வெளியில வீராப்பா பேசினாலும் 400லயும் நம்ம தான் ஜெயிக்கிறோம் நம்பிக்கையா சொன்னாலும் உள்ளுக்குள்ள போறப்ப ஒருத்தனுக்கு ஒருத்தர் உண்மையை பேசித்தானே ஆகணும். 6வது கட்ட தேர்தலையாவது ஏதாவது தேருமா அப்படின்னு தூர்வாரி தேடி பார்த்துருக்காங்க. வந்து விழுந்த ரிசல்ட் அட் அ டைம்ல 2 காலையும் தூக்கி பொத்துன்னு கீழே விழுந்துருச்சான். பாவம், அதை பார்த்தோன்னே மொத்தமா அவங்களுக்கு தொங்கிருச்சான். தலை தொங்கிருச்சாப்பா, துக்கம் தாங்காம தலை தொங்கிருச்சாப்பா. நீங்க வேற எல்லா தொகுதியிலையும் தோலை உரிக்கிறதுக்காக காங்கிரஸ் திருக்க வாழை தீட்டிக்கிட்டு காத்துக்கிட்டு கிடக்கான். ஏன் இந்த முறை இந்த அறையிறாங்க பாத்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கோப்பு. காங்கிரஸ் இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு யாரு முக்கியமான ஒரு காரணமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு காங்கிரஸ் வேலை பார்த்ததை விட காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்காக இவங்க வேலை பார்த்ததுதான் ரொம்ப அதிகம். எப்படியாவது இந்த தடவை காங்கிரஸை ஜெயிக்க வச்சே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு எந்த லெவலுக்கு வேணாலும் நம்ம இறங்கி வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாத்தையும் அடகு வச்சு அவங்கள ஜெயிக்க வைக்கிறாங்க. யாரு தெரியுமா? வேற யாரும் இல்லை சார், அது பாசக. இந்த தடவை காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சி மேல உட்கார்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இவங்க போட்ட உழைப்பு தான். அதனால என்ன பண்றீங்க, தயவு செய்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு நன்றி சொல்றீங்களோ இல்லையோ, மறக்காம இந்த பேஷண்ட்ல ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போவாங்க இல்ல, இந்த பால், பழம், ஹார்லிக்ஸ் பாட்டில் அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு தடவை போயிட்டு அவங்கள பார்த்து உங்க நன்றி கடனை தயவு செய்து மறக்காம ரீபே பண்ணிட்டு வந்துருங்க. இல்லைன்னு வைங்கள, அப்புறம் அவங்க இவ்வளவு தூரம் உழைச்சதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். 2014 2019 பாசக இவ்வளவு தூரம் பாடுபடவே கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அசால்ட்டா உண்மையிலேயே லெப்ட் சைட்ல உள்ளவங்க லெப்ட் ஹேண்ட்ல தட்டி விட்டு போயிட்டே இருந்தாங்கன்னு வைங்களேன். இப்ப 2024 ஏன் இவ்வளவு இம்சை, ஏன் இவ்வளவு சிரமப்படுறாங்க? அதான் 2019 அழகா ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. 19 சொன்னதுல முன்னாடியே சொன்னது அந்த பழமொழி 2019க்கு மேட்ச் ஆனிச்சு. புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாண்டானா, இது பழமொழி. நான் யாரையும் பாயிண்ட் அவுட்லாம் பண்ணல, ஓகே? அந்த மாதிரி எதிர்க்க ஆளே இல்லாத இடத்துல, ஏன்னா 2019 52 55 சீட்டோ தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருந்துச்சு. அப்ப இந்தியா பூரா ஐயா மோடி அலைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மோடி அலை பயங்கரமா வீசுச்சுன்னு வைங்கள. இந்தியா பூரா அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இப்ப ஐயா சொன்னார்ல, நான் கடவுளின் அவதாரம், அதை 2019 அவங்க பிராண்ட் பண்ணாங்க. ஏன் இப்ப 2024 ஐயா அதை சொல்றாருன்னா, ஏன்னா 2024 எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஆள் யாருன்னு. அதனால யாரும் சொல்லலைன்னு அவரே சொல்லிக்கிட்டார். 2019 இப்ப இருக்கிற அந்த ஒரு கூட்டணி, அந்த ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அலையன்ஸ் அப்ப கிடையாது. ஆளாளுக்கு அங்கங்க அவரை எதிர்த்தாங்க, இல்லைன்னா சொல்லல. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, 2019 காங்கிரஸ் இருந்த அதே நிலைமையில, ஏன்னா 2019 காங்கிரஸோட ஒரு டெட் எண்டு. இதுக்கு மேல தர மட்டத்துக்கு போக முடியாது பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்க. 2014 அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா 2019 ரொம்ப 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 மோசம், வாக்கு சதவீத அடிப்படையிலையும் கூட. அதே 2019 அதை பாடமா எடுத்துக்கிட்டு 24க்காக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு இடமா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மேல இருக்கிறவங்க எப்பயுமே நம்ம மேலேயே இருந்துருவோம், நம்ம எல்லாம் கீழே வரமாட்டோம், நம்ம வைக்கிறது தாண்டா எல்லாமே, நம்மளை பிடிக்காதவன் எவனாச்சும் இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு மதப்புல எப்பயுமே இருப்பாங்க. அங்கேயும் அதே மாதிரிதான் நடந்தது. அதுதான் இப்ப திருப்பிக்கிட்டு அடி நடிக்குது. இப்ப ஐயோ அம்மான்னு அலறாங்கல்ல, அதுக்கு காரணம் அதுதான். நாம என்ன பண்ணாலும் இவங்க நம்மளை ஏத்துப்பாங்க, நம்மளை எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இருக்கவே இருக்கு இந்துத்துவா, ஏதாவது சொன்னாங்கன்னா அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிப்போம்.
அதை வந்து லைட்டா கிளப்பிட்டோம்னா போதும், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க, மறுபடியும் நாம பண்ணது அத்தனையும் மறந்துடுவாங்க அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் காரணம் கிடையாது. 2019 அந்த அலையன்ஸ் ஒவ்வொரு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் டைம் வந்து டெல்லியில 7க்கு 7 எடுத்தாங்க. இப்போ ஹரியானாவை எடுத்துக்கோங்க, ஏன் இதை எடுத்துக்கோங்க, ஜார்க்கண்ட் எடுத்துக்கோங்க, எல்லா இடத்துலையுமே அவங்க நினைச்சதுதான் நடந்தது. அவங்க என்ன நினைச்சாங்களோ அது மட்டும்தான் நடந்தது. ஆனா இந்த தடவை, போன தடவை இருந்த அதே சினாரியோ மறுபடியும் ரிப்பீட் ஆக நினைச்சாங்க இல்லைங்களா? ரிப்பீட் ஆகல, அப்பீட் ஆயிடுச்சு, ஓடிச்சு. அங்க இருந்தது எதுவுமே இப்ப நம்ம கைக்கு வர, கண்ணுக்கு முன்னாடியே எல்லாம் கலண்டு ஓடுது. அதை பார்த்துதான் பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்க, தப்பு பண்ணிட்டோமோ. இப்ப யோசிச்சு என்ன புண்ணியம், 5 வருஷம் இருந்தோம்ல, அப்ப அதை யோசிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம போன டைம் அவங்களுக்கு எதிர்ப்புன்றது பெருசா எந்த இடத்துலையுமே எங்கேயுமே கிடையாது. அதாவது வெறும் எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா திமுக உள்ளேயே வரவிட மாட்டாங்க. ஆனா கருப்பு கொடி காட்டினது வெறும் அரசியல் கட்சிகள் மட்டும்தான். ஆனா இந்த முறை ஓட்டு கேட்க போறப்பயே ஒண்ணு இல்ல, ஹரியானா எடுத்துங்க, பஞ்சாப் எடுத்துங்க, உள்ளேயே விட மாட்டேன்ட்டாங்க. சில இடங்கள்ல ஓடி போயிரு, வந்துடாத இந்த பக்கம், நீ எல்லாம் ஓட்டுன்னு கேட்டு வந்துடாத. நான் வந்தேல உன்னைய பார்க்க, நான் வந்தேல டெல்லிக்கு உன்னைய பார்க்க, என்னைய எப்படி எல்லாம் வரட்டி அடிச்சு, டிராக்டர் எடுத்துட்டு வந்தனடா, துரத்தி அடிச்சியல. ஏதோ இந்த நாட்டுக்கு நாங்களாம் சாபக்கேடுன்ற மாதிரி. ஒருத்தனாவது எங்களை ஏறு எடுத்து பாத்தீங்களா, எட்டி பாத்தீங்களா, என் பிரச்சனை என்னன்னு கூப்பிட்டு வச்சு கேட்டீங்களா? ரப்பர் குண்டால அடிச்சு தள்ளி விரட்டி விட்டியல. அப்பெல்லாம் இல்லாத அக்கறை உங்களுக்கு இப்போ வந்துருச்சா? ஓட்டு போடுறதுக்கு மட்டும் உடனே ஓடி வந்துடுவீங்க. நாங்க ஏதாவது கேட்டு ஏதாவது திரும்ப எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னு கேட்டா விரட்டி அடிப்பிய. மரியாதையே வந்துடாது, ஓடி போயிரு. மக்கள் இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சமுதாயங்கள், இப்ப யாதவாஸ் எடுத்துங்க, ராஜபுத்ராஸ் எடுத்துங்க, இப்ப குஜராத், பீகார் எல்லா இடமே எடுத்துங்களேன், ஊப்பி கோட்டை, அந்த கோட்டை இப்ப அழுகுன முட்டை மாதிரி ஆயிடுச்சு. கெட்ட வட வச்சுதான் பாஜக ஊப்பிக்குள்ள. யோகிக்காக நாங்க பொறுத்து இருந்தோம், சரி, யோகியை யாரும் தப்பு சொல்லல. ஆனா யோகிக்கு மேல இன்னொருத்தர் இருக்காரு இல்லையா, ஓட்டு கேட்டு வருவார் இல்லையா, அவர் நாத்தம் தான் தாங்க முடியல எங்களால. இன்னும் சில இடங்கள்ல இந்த டபுள் என்ஜின் இந்த தடவை எங்கேயாவது அந்த டபுள் என்ஜின்ற வார்த்தையை கேட்டீங்களா? 2019 ஏன் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட நிறைய போட்டாங்களே டபுள் இன்ஜின் சர்க்கார்னு. இப்ப 2 இன்ஜினும் துருப்பிடிச்சு இன்ச்சு கூட மூவ் ஆக முடியாத அளவுக்கு இருக்குது. எந்த இடத்துல எதுவுமே அவங்க செஞ்ச சாதனையை சொல்றது ஒண்ணுமே கிடையாது. 2019 ஏகப்பட்டது இருந்தது. ஒண்ணு இல்ல, இப்ப புல்வாமா தாக்குதல் நியாயமா பார்த்தா அந்த தாக்குதலுக்கு நம்ம கேள்வி கேட்டிருக்கோம், அதை அப்படியே மேக்கப் பண்ணி அந்த பக்கம் தூக்கி போட்டாங்க. 40 பேர் செத்து போயிட்டாங்க. எப்படா செத்தாங்க? அதுக்கு ஏதாவது தரவு குடுறா. 40 பேர் நீங்க போய் அடிச்சேன்றீங்கல்ல, அது அடுத்த பிரச்சனை. 40 பேர் இங்க இருக்கிறவங்க எப்படி செத்தான்? அதை கேட்டதுக்கு இது வரைக்கும் பதில் கிடையாது. சரிப்பா, பதிலுக்கு நீங்க போயிட்டு அடிச்சேன்னீங்கல, அங்க பல பேர் செத்தாங்க நீங்களே, பிளைட் எல்லாம் எடுத்து பெட்ரோல் போட்டு போனோம் நீங்கள, கணக்க சொல்லு, பாடிய காட்டு, என்ன இடத்த பிடிச்சிருக்கு அதையாவது சொல்லு. இது வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன்ட்டாங்க சார். அப்படியே திருப்பி விட்டாங்க அந்த டைம்ல. அதே மாதிரி 2019 அதே மறுபடியும் ராமர் கோயில் அது இது ஏகப்பட்டது வந்தது சார். அது எல்லாத்தையும் வச்சு மேட்ச் பண்ணி, தம்பி இது நாங்க வந்தா தான் தம்பி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு, நாங்க வந்தாதான் நீங்க கோயிலுக்கு போய் சாமியே கும்பிட முடியும். யோ, ராமரையே எங்க செக்யூரிட்டி எங்க கண்ட்ரோல்ல தான் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்டது எடுத்து சொன்னாங்க, நம்பி போட்டாங்க. ஆனா இந்த தடவை சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா. காங்கிரஸ் களை கட்டி நிக்குது. அதாவது நான் வந்தா உன் வாழ்க்கையை எப்படி நான் உன்னை தூக்கி மேல கொண்டு போவேன், அதுக்கான திட்டம். ஐயா, தோக்கிறது ஜெயிக்கிறது எல்லாம் அரசியல சகஜமப்பா. எல்லாம் ஜெயிக்கிறவன் எல்லா நேரத்தையும் ஜெயிக்க போறதில்ல, தோக்கிறவன் எல்லா நேரத்தையும் தோக்க போறதில்ல. அந்த தப்பை திருத்திக்கிட்டு மறுபடியும் மேல வரான் பத்தியா, அவனுக்கு எப்பயுமே அது சுழற்சி முறைதான் அது. இந்த தடவை காங்கிரஸ் முடிச்சுக்கிச்சு, என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிச்சு, அதைத்தான் சொல்லி எல்லா இடத்துலயும் ஓட்டு கேட்கிறாங்க. அவங்க சொன்னது, நாங்க வந்துட்டா இவங்கள பாதுகாப்போம், கோயிலை பாதுகாப்போம், நாங்க வந்துட்டா கோட்டை கட்டும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாங்க வந்துட்டா நீங்க வீட்டை கட்டுவிய, 3 வேளை சோறு திம்பிய, உங்க எல்லாத்துக்கும் பாதுகாப்பு உண்டு. உங்க கம்ப்ளைண்ட் உங்கள்கிட்ட பறிக்கப்பட்ட இதுவரை உன்னை ஏமாத்திட்டு வந்தா பத்தியா, ஒவ்வொரு பணத்துக்கும் கணக்கு காட்டுவோம், ஒவ்வொரு பணத்தையும் திருப்பி தருவோம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. ஏன்னா இவங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, ஊழலை ஒழிப்போம், கருப்பு பணத்தை ஒழிப்போம். எங்கேயாச்சும் இது வரைக்கும் கணக்கு காமிச்சிருக்காங்களா?
எங்கேயாச்சும் இது வரைக்கும் சேர்த்திருக்காங்க. ஊழலை ஒழிப்போம்ட்டு அவங்க ஈடிய வச்சே ஊழல் பண்ணியிருக்காங்க. இப்ப இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அத்தனை இடத்துல ஒருத்தன்ட்ட விடாம எல்லாத்தையும் எப்படி ஒரு மனுஷனால கட்ட பேர் வாங்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தன்ட்ட விடாம அத்தனை பேர் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான். இப்ப எந்த இடத்துலையும் உள்ளே நுழைய முடியாத ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை சார். காஷ்மீருக்கு நான் இவ்வளவு தூரம் நல்லது பண்ணேன்னு சொன்னா இல்லை, உள்ள போயிட்டு ஒரு தடவை ஜெயிச்சுதான் பார்க்கட்டுமே. ஜெயிச்சுட்டேன்னா காஷ்மீர் மக்கள் உன்னை ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தப்பா. காஷ்மீர்ல ஜெயிச்சா பார்ப்போம். 6 வருது, அடுத்து இன்னொன்று வரும். எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா உட்காந்து என்ன பண்றது? இப்ப இந்த இன்சையார் 23ஆம் புலிகேசில கதவுக்கு முன்னாடி ரவுண்ட்ல சுத்திக்கிட்டு இருப்பாப்லையே, அண்ணா சி மண்ணா சுத்தி விளையாட இது நேரவில்லை வயல. அந்த மாதிரிதான் இருக்கு ஐயா மோடியோட கதை. இப்ப மொத்தமா முடிஞ்சுட்டாங்க. ரொம்ப எந்த அளவுக்குன்னா, நல்லா வாழ்ந்த குடும்பம் கடைசியில நடுத்தருவில் நிற்கும்பாங்கல்ல. ஆனா எவனோ ஒருத்தன் போட்டு உழைச்சது, அதை நல்லா தெரிஞ்சுங்க. இவங்க இப்ப இருக்கிறவங்க எவனோ இங்க உழைச்சு அதை தூக்கி கொண்டாந்து முன்னாடி எல்லாம் நிப்பாட்டல. எவனோ ஒருத்தன் உழைச்சதுல இவங்க உட்கார்ந்து நல்லா களைப்பாரி இளைப்பாரி ஜாலியா இருந்தாங்க 10 வருஷம். இப்ப மறுபடியும் எவனாச்சும் ஒருத்தன் உழைச்சு மேல வரணும். இதுக்கு அவங்க தோக்குறதுக்கு 2வது முக்கியமான காரணம், பாஜக தோக்குறதுக்கு இதுக்கு முன்னாடி RSS ஓட சப்போர்ட் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அதாவது RSS பிஜேபியும் சேர்த்துதான் ஐயா மோடி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இமேஜை கிரியேட் பண்ணாங்க. அந்த இமேஜ் என்னாச்சு? மேல வர்றதுக்கு தானே நீங்க தேவை, மேலேயே வர்றதுக்கு நீங்க தேவை கிடையாது, நான் அங்க இருந்துக்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 2ஐயும் கழட்டி விட்டு இப்ப அவங்க 2 பேரும் பெருசா உட்காந்துட்டாங்க. இவங்களுக்கு பிரச்சனைகள். இவங்க 2 பேரும் இப்ப எல்லாரும் எப்படி சொல்றாங்கன்னா, ஐயா கெஜ்ரிவால் எப்படி ஒரு சின்ன விஷயம், கெஜ்ரிவால் ஐயா வெளியில வர்றதுக்கு ஏன் அவங்க பயந்தாங்கன்னா, வந்தா இந்த மனுஷன் எப்படி கோர்த்து விடுவான்னு நல்லாவே தெரியும். அவங்க நினைச்ச மாதிரியே கோர்த்து விட்டாரு. ஒண்ணு இல்லை, எப்பயுமே டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ல அவங்களா இருக்கலாம், சென்ட்ரல் எப்பயுமே மோடி ஐயா தான், அதாவது பாஜக தான். அதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஆனா இந்த தடவை ஐயா வெளியில வந்தோன்னா அந்த பிரச்சாரத்தை எப்படி தெரியுமா ஆரம்பிச்சாரு? ஸ்டேட்ல நீ என்னைய செலக்ட் பண்ண, ஆனா ஸ்டேட்ல நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா என்ன ரவுண்ட் அப் பண்ணி தூக்கி உள்ள போட்டாங்க. இப்போ உனக்கு நான் இருக்கணுமா? நான் வந்தது உனக்கு நல்லதா, அவர் இருக்கிறது உனக்கு நல்லதா? ஒருவேளை அவர் தான் வேணும் அப்படின்னா நான் இருக்க மாட்டேன், நான் தான் வேணும்னா அவருக்கு மேல இருக்க மாட்டார். அவருக்கு மட்டும் பேசல, ஜார்க்கண்டுக்கு சேர்த்து பேசியிருக்காப்புல. ஹேமந்த் சோரன் அதை எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கிறது மட்டும்தான் இவங்களோட வேலையா இருக்கு. வெளியில இருந்தா இவங்களால இறங்கி வேலை பார்க்க முடியல, அவங்களுக்கு கிடைக்கிறது நினைக்கிறது கிடைக்க மாட்டேங்குது. அதனால அது அவங்களுக்கு கிடைக்கிறது எங்களை இருக்க விட மாட்டேங்கிறாங்க. ஒட்டு மொத்தமா அடிச்சு இதே மாதிரி எல்லா ஏரியாலையும் இருக்கான் சார். ஸோ நார்த்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்போ ஓரளவுக்கு தெளிவாயிட்டாங்க. அதான் இது வரைக்கும் நீ எங்களை ஏமாத்திட்ட, ஆனா இன்னமும் எங்களை ஏமாத்துன்னு நினைக்கிற பத்தியா, இதை சொல்லியே அங்கேதான் நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்களாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தயாராயிடுச்சுன்றாங்க ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னொரு ஆட்சி மாற்றத்தை. ஆனா மாற்றன்றது ஆட்சியில தான். அதுக்கப்புறம் இங்க கீழே இது வரைக்கும் உண்மையில அந்த இடத்துல போய் உட்கார்ந்துடா மட்டும் அச்சீவ்மெண்ட் கிடையாது. அவங்க சொன்னது எல்லாத்தையும் செய்யணும். அது செய்வாங்கன்னு நம்புறோம். பார்ப்போம் என்ன நடக்குன்னு ஜூன் 4க்கு அப்புறம் தெரியும். நன்றி.